எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த சண்டே அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல, அந்த சிட்னியில். அதை பற்றி இனி வேறு சில விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் வந்து அந்த போண்டி பீச் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் எல்லாம் நடந்தது. அது வந்து 2 ஐடென்டிஃபைட் மென்னால் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஜூயிஸ் மக்களை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருந்தது. அந்த இறந்தவர்களுக்காக வந்து துக்கம் அனுசரிக்கப்பட்டது. இது வந்து 30 வருஷத்தில் வந்து இது ஒரஸ்டான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேரை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 2 பேரும் வந்து என்னென்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அப்பா அப்புறம் பையன் 2 பேர் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கனால வந்து 15 பேர் வந்து ஜூயிஷ் செலிப்ரேஷனில் சிட்னியில் அந்த ஃபேமஸான இந்த பூண்டி பீச் அப்படிங்கிற இடத்துல சண்டே அன்னைக்கு வந்து இறந்துருக்காங்க. அப்பா வந்து 50 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து அந்த ஆள் வந்து அங்கேயே கொல்லப்பட்டிருக்கான். அந்த ஷூட் பண்ணதில் வந்து அதே இடத்துல. அந்த பையன் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து அந்த 24 வயசு அந்த பையனுக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு போலீஸ் சோர்சஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த அக்யூஸ்டோட பேரை வந்து ரிலீஸ் பண்ணலை. பட் ஆனால் ஏபிசி நேஷ்னல் அந்த இது வந்து ப்ராட்காஸ்டர் வந்து நேம்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து என்னென்னா சஜித் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, பையன் பேர் வந்து நவீன் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, நவீத் அக்ரம் அப்படின்ட்டு. அந்த 2 பேரோட வெஹிக்கிள்லேயுமே வந்து 2 இஸ்லாமிக் ஸ்டேட்டோட ஃப்ளாக் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஏபிசி நியூஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணுறதை பற்றி. அதாவது சம் ஆன்லைன் ரிப்போர்ட்ஸு, அதாவது வந்து சஜித் வந்து ஒரிஜினலே வந்து பாகிஸ்தான்காரனா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணலை, ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து நிறைய கேள்விக்கணைகளை வந்து எழுப்பியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலியாவோட கன் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை மாற்றியமைக்கப்பட்ட வேண்டியது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓல்டர் சஸ்பெக்ட் வந்து இந்த ஃபயர் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வந்து சின்ஸ் 2015 வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லைசன்ஸோட மட்டும் இல்லாமல் 6 ரெஜிஸ்டர்ட் வெப்பன்ஸையும் வந்து அது ரெக்கவர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே ஷூட்டர்ஸ் பற்றி வந்து சொல்லலை. அப்புறம் ஃபயர் ஆர்ம்ஸு, பட் அந்த வீடியோஸ் வந்து வந்திருக்குல்ல, அது வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா அதில் வந்து அப்போ அந்த 2 மென் வந்து ஃபயர் பண்ண வெப்பன்ஸ் அது வந்து அதை பார்க்க வந்து இந்த போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் அப்படின்னு வந்து அண்டர் ஷார்ட் கன் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நேற்று நடந்த அந்த சண்டே அன்னைக்கு நடந்த நிகழ்வை வந்து ஆக்ட் ஆஃப் பியூர் ஈவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜூயிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்தது ஒரு டெரரிசம் அப்படின்னு வந்து பிஎம் அல்பனைஸ் அப்படிங்கிறவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. அந்த மோடி பீச் அந்த இது நடந்ததை பற்றி. அங்கே பைஸ்டாண்டர்ஸ் இருந்திருப்பாங்க, பக்கத்தில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த கன்மென் ஷூட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அவனை வந்து டேக்கிள் பண்ணும்போது சீரியஸாக வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஆஸ்திரேலியன் அஃபீஷியல்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி அதை பார்த்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த யார் வந்து அவங்க வந்து இந்த டேக்கிள் பண்ணாங்களோ அந்த பையன் பேர் வந்து அகமது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் தான். அவன் வந்து இமிக்ரேட் ஆகி இப்போ சிரியாவிலேருந்து இமிக்ரேட் ஆகிருக்கான் 2006 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே ஃப்ரூட் ஷாப்பும் வச்சுருந்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அகமது வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து பேண்டேஜெல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவன் வந்து அலர்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்ஷியலி அப்ரைட்டாகவும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. மென்னை வந்து இவன் கொஞ்சம் வந்து டேக்கிள் பண்ணனால இன்னும் சில உயிர்கள்லாம் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஹோலோகாஸ்ட் சர்வைவரும் அப்புறம் வந்து லோக்கல் அந்த ப்ரீஸ்டும் வந்து இதில் வந்து இந்த மண்டே அந்த செலிப்ரேஷன் சண்டேயில் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 16 பேரில் வந்து கொல்லப்பட்டவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் அந்த ஹோலோகாஸ்ட் சர்வைவர் அந்த இது ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோலோகாஸ்ட் சர்வைவர் அலெக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நேட்டிவ் ஆஃப் உக்ரைன். அவர் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து காப்பாற்ற போய் இந்த கன்மேனோட அந்த புல்லட்ஸ்லேருந்து காப்பாற்ற போய் அவர் வந்து இறந்துருக்காரு. அதில் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஒரு சிட்னியில் இருக்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து மண்டே அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து டெத்து த்ரெட்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை டெரிஃபைடாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வீட்டை விட்டே வெளியில்
வர மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ஃபோட்டோ வந்து வைடாக வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு ஆன்லைனில். கன்மேன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, சிட்னி ஆள். பாகிஸ்தான் அந்த ஃபோட்டோ வந்து அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்டரோட அந்த ஜெர்சி ஃபோட்டோ அந்த இதை வந்து போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்ததுக்கு நிறைய வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து அது வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதில் கமெண்ட்ஸும் நிறைய செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஃபேஸ்புக்கில் இந்த ப்ரொஃபைல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் அந்த நவீத் அக்ரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் வந்து அதை ப்ளீடும் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு வந்து கன்சுலேட் ஆஃப் சிட்னி அந்த இதில் பண்ணதை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் வந்து என்னோடய பேரும் வந்து நவீத் அக்ரம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் இந்த வீடியோவில் வந்து சொல்லும்போது. பட் அது நான் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது, எனக்கு அந்த தேவையும் இல்லை அந்த மாதிரி செய்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான் அந்த இன்னொரு ஆள், அதே பேர் கொண்டவன். அது வந்து இன்னொருத்தரை வந்து தவறாக யூஸ் பண்ணப்பட்டதை வந்து என்ன சொல்லியிருக்கான்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொபகண்டா வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மிஸ்யூஸ் பண்ணுறவங்க அந்த ஃபோட்டோஸை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். இது வந்து 2019 வந்து ஷேர் பண்ணது அப்படிங்கிறதையும் வந்து அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இந்த 2 பேரும் வந்து 2 ஃப்ளாக் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ஃப்ளாகும் வந்து எந்தெந்த கண்ட்ரியோடது அப்படின்னு தெரில. இஸ்லாமிக் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் இதில் இனிமேல் தான் தெரிய வரும் எந்த ஒரே கண்ட்ரியோடது 2 ஃப்ளாகா இல்லை 2 வேறு கண்ட்ரி இஸ்லாமிக்கோடதா என்ன இதுங்கிறது. பட் ஆனால் அவங்க டெரரிசம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத வந்து சொல்லி இறந்தவங்களோட ஆன்மா சாந்தியரும்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் and press the bell icon. Thank you.